தமிழிலிருந்து பிறந்த கன்னடத்தினால் நீங்க வந்ததால் என்னுடைய சகோதரர் தான் நீங்க, அதனால என் தாயின் பிள்ளை தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இனமாக அவர் வந்துட்டு பாராட்டி தான் சொல்றாரு. ஆனா இந்த இனவெறி அமைப்புகள் அதை என்ன பண்றாங்கன்னா இது ஒரு பிரச்சனையா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல கொண்டு போறாங்க. தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. நீதிமன்றம் பேசு, நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு நீங்க வந்துட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்க, கேட்ட பிறகு நான் விசாரணைக்கு எடுக்கிறேங்கிறார். அவர் மன்னிப்பு கேட்டுட்டா விசாரணையே இல்லையா அந்த இதுல? இந்த வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். கன்னட வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருந்தால் அந்த நீதியரசர் ஒருத்தர் வந்துட்டு அப்படி சொல்லுவார். கேஜிஎஃப் இங்க ஓடுது, இங்க வந்துட்டு ஒரு காந்தாரா படம் ஓடுதுன்னாக்க யாருமே அது வந்துட்டு வேற்றுமொழியில இருந்து வந்த படம், இது எப்படி ஹிட் அடிக்கலாம், நம்ம படங்களை விட அது அதிகமாக ஓடுது. நீங்க வாங்க, உங்களுடைய படம் சிறப்பாக இருந்தால் மக்கள் ரசித்தால் அது ஓடட்டும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக. ஜனநாயகங்கிறது வந்துட்டு ஒரு கன்னட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட படம், நீங்க இதை தடுத்தீங்கன்னா நாங்க ஜனநாயகத்தை தடுப்போங்கிற மாதிரி ஒரு டிஎம்கேவை சார்ந்த ஐடிவிங்க சேர்ந்தவர்கள்லாம் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்கள் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் அவர் வாயை திறந்து பேசணும்ல. இறுதி நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, பூசணிக்காய் உடைச்சாச்சு, எல்லாம் அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு வெளியாயிட்டார். அப்ப இப்பயாவது முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டீங்களா? இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க ஒரு அரசியல்வாதியாக இல்லைன்னா கூட திரைத்துறையை சார்ந்த ஒரு நபராக கூட வாய் திறந்து உங்களால பேச முடியுமா? பேசினா ஜனநாயகம் ஓடாது, அவ்வளவுதானே. ஒருபோதும் கமலா அவர்கள் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு ஒட்டுமொத்த இனத்தினுடைய பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இனத்தினுடைய பெருமையை நீங்க மன்னிப்பு கேட்கறது மூலமாக தமிழ் இனத்தையே வந்துட்டு இழிவு செய்யறதாக. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? திராவிடம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? பெரியார் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தமிழுக்கு என்ன தொண்டாட்டி இருக்கிறார் தெரியுமா? வாய்க்கிழியே பேசுவீங்கல்ல, ஒரு வார்த்தை பேசுங்களேன்டா. Meenakshi College of Nursing, Mankadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். தமிழா கன்னடமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம காவேரி பிரச்சனையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியான சிக்கல்களுக்கு மத்தியில் இப்போ திரும்பவும் கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்பட ப்ரமோஷனுக்காக கர்நாடகாவில் பேசினது இப்போ சர்ச்சையாயிருக்கு. அதில் பெரும்பாலும் கம்பேரிசன் பண்ண மாதிரி கூட நமக்கு தெரியல, கன்னடா பெருசா இல்லை தமிழ் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மொழியிலேருந்து பிறந்தது தான் கன்னடம், அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் அவர்களை பார்த்து சொல்கிறாரு. இது எங்கே இந்த சர்ச்சை ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது நம்ம எங்களை வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு தமிழ் வெறியர்கள், நீங்கள் தமிழ் மொழிக்கு சாவனிஸ்டுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரிவினைவாதிகள், நீங்கள் பிரிவினை பேசுகிறீங்கலாம் சொல்லுவாங்க. தமிழர்கள் எவ்வளவு மாண்பு கொண்டவர்கள்ங்கிறது வந்துட்டு இதிலிருந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தூரம் வந்துட்டு தமிழர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார்கள்னாக்க, இங்கே கன்னடத்துக்கு எதிராகவோ மலையாளத்துக்கு எதிராகவோ யாருமே இங்கே பேசுறதில்லை. நாம் தமிழ் கட்சி வந்துட்டு எல்லோரும் ஒன்றிணைஞ்சு வாங்க, எல்லாரும் ஒன்றா இருப்போங்கிறது தான் வந்துட்டு நாம் தமிழ் கட்சி சொல்லுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் இன வெறி கொண்டு அலைகிறார்கள். அதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். ஒரு காவிரி பிரச்சனை வருதுனாக்க இங்கே இருக்கிற கன்னடர்களை யாரும் அடிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற பேருந்துகளை யாரும் கொளுத்துறது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியவரை லாரியை நிறுத்தி கீழே இறங்கி வச்சு அடின்னு அடிக்கிறது இல்லை. ஆனால் கன்னடர்கள் அதை திரும்ப திரும்ப அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் தன் இன வெறியை அவர்கள் வந்துட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான ஒரு செயல் தான் இது. கமலஹாசன் அவர்கள் சொல்லும்பொழுது நீங்கள் சொன்னது போல் அது எந்த விதத்திலையும் அவர் தவறாக எந்த இதுலையுமே சொல்லலை. தமிழிலிருந்து பிறந்த கன்னடத்தினால் நீங்கள் வந்ததுனால் என்னுடைய சகோதரர் தான் நீங்கள், அதனால என் தாயின் பிள்ளை தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனமாக அவர் வந்துட்டு பாராட்டி தான் சொல்கிறார். அதை சிவராஜ்குமார் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வந்துட்டு ஆமாம் அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லைங்கிறது அவர் சொல்கிறார். ஆனால் இந்த இனவெறி அமைப்புகள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கொண்டு போகிறாங்க. அமைப்புகள் மட்டும் எடுக்கல, அதை தான் சொல்ல வரேன். இப்போது இந்த இன அமைப்புகள் மட்டும் பேசிட்டு போயிருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்காது. அதை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகிறார். பேசிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் சொன்னால் கூட பரவாயில்ல, அவர் வந்துட்டு ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்கிறார். மொழியை வச்சு அவங்க பேசுனாக்கா அரசியல் ரீதியாக ஒரு ஓட்டு கிடைக்கும், அதுக்காக பேசலாங்கிற மாதிரி சொல்லலாம். நீதிமன்றம் பேசுது, நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்துட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்க, கேட்ட பிறகு நான் விசாரணைக்கு எடுக்கிறேங்கிறார். அவர் மன்னிப்பு கேட்டுட்டா விசாரணையே இல்லையா அந்த இதில்? விசாரணைன்னு அவர் கொண்டு வர்றதுக்கு உண்டான காரணமே என்னை வந்துட்டு தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, என்னுடைய படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் முறை செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக தானே ஒரு முறையீடாக தானே அவர் போகிறாரு நீதிமன்றத்துக்கு. ஆனால் அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் விசாரிக்கிறோங்கிறது. அப்போது இந்த வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். கன்னட வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருந்தால் அந்த நீதியரசர் ஒருத்தர் வந்துட்டு அப்படி சொல்லுவார். அவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறார், மொழியியல் அறிஞரா நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிறார். அப்போ இதை கேட்கக்கூடிய நீதியரசர் மொழியியல் அறிஞரா?
அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நான் இந்த மொழியெல்லாம் படித்து பார்த்தேங்க, கன்னடா இதிலிருந்து வந்தது, அதனால் தமிழ்லேருந்து வந்ததுன்னு நீங்கள் சொன்னது பொய். அப்போ நீங்கள் சொன்னது தவறுங்கிறதுனால மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் சொல்லணும். தீர்ப்புன்னா அப்படி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு தான் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது இன வெறியினுடைய உச்சமாக பார்க்கப்படுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் எந்த விதத்துலையும் தவறான கூற்று எதையுமே சொல்லல. வரலாற்று பூர்வமாக ஆய்வில் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ, மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ, தொல்லியல் துறை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் அவர் எடுத்து பேசுகிறார். இதை நீங்கள் மறுத்து பேசணும் அப்படின்னாக்க கன்னடா தமிழிலிருந்து வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா? அதற்குண்டான சான்றை வைங்கன்னு சொல்கிறோம். கன்னடாவில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்குதா இல்லையா? அதனுடைய இலக்கண அமைப்புங்கிறது, அந்த மொழியினுடைய கட்டமைப்புங்கிறது தமிழுடைய கட்டமைப்பை அப்படியே ஒத்து இருக்குதா இல்லையா? இது எப்படி வந்துச்சு? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கே திரும்ப வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா, புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. இந்த கூற்றை தான் நம்ம வந்துட்டு கீழ்ச்செறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திராவிடம்ங்கிற கூற்று எவ்வளவு தூரம் பொய்யாக நிற்கிறது, எவ்வளவு தூரம் தமிழுக்கு இழிவை சேர்க்குதுங்கிறதுல நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க சொல்லி கொண்டு வந்த இந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். இந்த ஒப்பிலக்கண நூலில் அவர் எழுதிட்டு போனாலும் போனார், புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ்னு அதை தூக்கிக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் கேட்குறது கேள்வி என்னென்னா, கால்வெல் சொன்னதுலேருந்து இவங்க வந்துட்டு தூக்கிட்டு வராங்க. இப்போ நாம் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜிலேருந்து தமிழும் கன்னடமும் தனித்தனியாக பிரிந்ததுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்குண்டான ஆதாரத்தை காட்டுங்கள். இப்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இருந்ததற்குண்டான ஆதாரங்கள் நம்மளால் எடுக்க முடியுது. கல்வெட்டுக்கள் கிடைக்குது, பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைக்குது, தமிழில் அதை உங்களால் படிக்க முடியுது, தமிழ் மொழிங்கிறது அதை உங்களால் வந்துட்டு உறுதிப்படுத்த முடியுது. அப்படியாக புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அவங்க சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு மொழி, அந்த மொழிக்கு பேர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மொழிக்கு உண்டான ஆதாரம் எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இந்த ஆதாரம் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், இந்த மொழியிலிருந்து தமிழும் கன்னடமும் தனித்தனியாக பிரிந்ததுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ அப்படி உண்டான ஆதாரமே இல்லை. நீங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி தோண்டி நீங்கள் எடுத்தாலும் தமிழுடைய ஆதாரம் மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா தமிழ் அவ்வளோ பழமையானதாக இருக்குது. இந்த தமிழிலிருந்து மற்ற மொழிகள் கலந்து பேசியதால் கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் பிறந்து கொண்டே இருக்குது. இதை இவர்கள் திராவிடம் என்ற பெயரில் இவர்கள் ஒழித்து வைத்ததனால் தமிழர்களே இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கன்னடர்கள் அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மொழி வெறியர்களாக தான் இருப்பாங்க. நாம இதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் சரியான பாதையாக இருக்கும் நமக்கு. ஓகே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில சொற்கள் வந்து தமிழில் இருக்க மாதிரி கன்னடாவிலையும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புரிஞ்சுக்கும் போது, ஏன் அது தமிழில் வந்த பிறகுதான் கன்னடாவில் வந்துச்சு அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? கன்னடாவில் இருந்து கூட தழுவி தமிழுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கே அப்படின்ற டேக்ஸும் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல? உறுதியாக பார்க்கலாம். எப்பயுமே வந்துட்டு ஒரு தாயை போல மகள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். 2 பேரும் ஒரே உருவ ஒற்றுமையில் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஏன் மகள்கிட்டேருந்து இந்த ஃபீச்சர்லாம் தாய்க்கு வந்திருக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, யார் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறாங்க, யார்கிட்டேருந்து இந்த ஃபீச்சர் அவங்கள்ட்ட வந்திருக்குங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும். மொழியியல் கட்டமைப்பு ஆராய்ச்சி செய்கிறவங்க வந்துட்டு வெறுமனே வார்த்தைகளை மட்டும் வைக்கிறது இல்லை, வேர் சொற்கள் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு பாத் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல் இருக்குது. பாத் என்றால் ஒரு பாதையை குறிக்கக்கூடிய சொல். இந்த பாத் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பாதை என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பதிவாகுது. இப்போ இது நீங்கள் கேட்கலாம், ஏன் பாத்திலிருந்து தான் பாதைங்கிற வார்த்தை வந்திருக்கலாமே, எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னாக்க, தமிழில் வந்துட்டு வேர் சொற்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம் கால்கள் தரையில் பதிவதால் அது பாதம், பாதம் பதிந்து பதிந்து போன இடத்தால் உருவான ஒரு வழி பாதை அப்படிங்கிறத நீங்கள் வேரை தேடி போக முடியும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காரண சொல் இருக்கும். அப்போ இந்த பாதை என்ற வார்த்தை தமிழில் எப்படி உருவானது? நீங்கள் பதிந்து பதிந்து வந்ததால் பாதம், பாதம் நடந்ததால் பாதை, பாதை வந்ததால் பாத். அப்போ இப்படி தான் வர முடியும். பாத்துக்குண்டான வேர் சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் வார்த்தை இல்லை. புரியுதுங்களா? அப்போ எப்பொழுதுமே வேர் சொற்களை தேடி போனால் அது எல்லா மொழிக்கு உண்டான வேர் சொல்லும் தமிழில் வந்து தான் கிடைக்குது. அப்படியாக இருக்கும்போது கன்னடத்தில் இருந்த வேர் சொற்களை நீங்கள் எடுத்து காட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும்னாக்க மொழியியல் அறிஞர்கள் எல்லாருமே அவங்க என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர் சொற்களை தேடி போங்கள்ங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ இதை கட்டமைச்சு கொண்டு வாங்க, நீங்கள் கொண்டு வந்து சொல்லுங்கள், தமிழுக்கு முன்பாகவே கன்னடம் இருந்ததுங்க, இந்த இடத்தில் நாங்கள் கல்வெட்டு ஆராய்ச்சிகளை செய்தோம், ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கிடைத்த பானை ஓடுகள் இது இருக்குது, இதில் கன்னடத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருக்கு, 8000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்குங்க, தமிழுக்கு முன்பாகவே கன்னட மொழி இருக்குது, கன்னட இலக்கணங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுங்கன்னு சொல்கிறோம். காட்டிட்டா நாங்கள் பேசவே போகிறது இல்லைல்ல. புரியுது. அப்போ ஆதாரத்தை காட்டாமல் தமிழிலிருந்து நாங்கள் வந்ததுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது உங்களுடைய உணர்வு, நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ எதிலிருந்து வந்ததுன்னு சொல்லணும்ல. தமிழிலிருந்து வந்ததுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லுவீங்களா? அப்போ சமஸ்கிருதத்துடைய மொழி அமைப்பை இது ஒத்து இருக்குதாங்கிற கேள்வி வருது இல்லை. நீங்கள் இந்த ஒப்பிலக்கணம் எழுதின கால்டுவெல் கூட அவர் சொல்கிறது என்னன்னாக்க, தென்னிந்திய மொழிகள் எல்லோரும் தனி கட்டமைப்பை கொண்டவை, சமஸ்கிருதத்தோடு தொடர்புடையது அல்லன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டார்.
அப்ப சமஸ்கிருதத்தோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னா எதிலிருந்து வந்ததுன்னா தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறத நம்ம நிறுவுறோம். இல்லைன்னு சொன்னா ஆதாரத்தை வைங்கன்னு சொல்றோம். ஓகே. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு மொழியியல் விஷயத்தை வந்து பிரச்சனையா மாத்தி திரைப்படம் வெளியிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் அது ரொம்ப கொச்சையான செயலாக தான் நம்ம பார்க்குறோம். நாம எப்பயுமே வந்துட்டு மாற்று மொழியினரை அவர்களுடைய தொழிலை அவர்களுடைய இதை வந்துட்டு நம்ம பாதிக்கிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் சொல்றது போல தான் கேஜிஎஃப் இங்கே ஓடுது, இங்கே வந்துட்டு ஒரு காந்தாரா படம் ஓடுதுன்னாக்க யாருமே அது வந்துட்டு வேற்று மொழியிலேருந்து வந்த படம், இது எப்படி ஹிட் அடிக்கலாம், நம்ம படங்களை விட அது அதிகமாக ஓடுது, அப்போ எப்படி இது ஓட விடலாம் அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கல. ஏன்னா நீங்கள் வாங்க, உங்களுடைய படம் சிறப்பாக இருந்தால் மக்கள் ரசித்தால் அது ஓடட்டும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அப்படியாக அதை நம்ம வந்துட்டு வெளியிடும் போது அது நம்ம ஒரு மொழியில் சார்ந்து குறுக்கிறது இல்லை. அதே போல் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகங்கிறது வந்துட்டு ஒரு கன்னட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட படம், நீங்கள் இதை தடுத்தீங்கன்னா நாங்கள் ஜனநாயகத்தை தடுப்போங்கிற மாதிரி ஒரு இதை வந்துட்டு டிஎம்கேவை சார்ந்த ஐடிவிங்க சேர்ந்தவர்கள்லாம் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. நாம் அதையுமே அருவருக்கிறோம். ஏன்னா ஒரு தனி நபர் வந்துட்டு இது செய்யக்கூடிய தவறுகளுக்கோ இதுக்கோ வந்துட்டு ஒரு நிறுவனத்தை நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ இது தவறே இல்லை அப்படிங்கும்போது இப்போ அந்த அமைப்புகள், கன்னட அமைப்புகள் ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதில் எந்த விதத்திலும் சாராத ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இயங்குதுன்னாக்க அதை நோக்கி நம்ம வந்துட்டு கேள்வி எழுப்பி நாங்கள் இந்த படத்தை ஓட மாட்டோங்கிறதுலாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடாது. யார் உங்களுக்கு அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசரும் கமலாகவே இருக்கிறதுனால இந்த சிக்கல் வருதுன்னு நினைக்கிறோங்க. இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசரும் கமலாக இருக்கிறதுனால தான் அவரால் இவ்வளவு தூரம் நேர்மையாக அதை நிறுத்தி நீக்க முடியுது. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகுபலி படம் வரும்போது ஐயா சத்யராஜ் அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. காரணம் என்னன்னா, அது அவருடைய கையில் இல்லாமல் போயிடுச்சு. அவர் பாதிக்கப்படுறது இல்லாமல் அவரை சார்ந்து அவரை நம்பி தொழில் தொடங்கிய அல்லது பணம் முதலீடு செய்த இன்னொரு நபர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுருவாரு. அப்போ அவருடைய படங்கள் இங்கே ஓடாமல் போச்சுன்னா அவருக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகும் போது சத்யராஜ் அவர்கள் வேற வழியே இல்லாமல் அவர் மன்னிப்புங்கிறது வந்துட்டு கேட்டார். ஆனால் இப்போ கமலஹாசன் அவர்கள் இது என்னோட பணம், என் ப்ரொடக்ஷனில் தான் வந்திருக்குங்கும் போது அவரால் என்ன சொல்ல முடியும், நான் மன்னிப்பு கேட்க முடியாது, தவறு செய்யலை, என்னை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். அப்போ அவர் ப்ரொடியூசராக இருக்கிறது தான் அதனுடைய பலமாகவே இருக்குது. ஓகே. அண்ட் தக் லைஃப் ரிலேட்டடாக ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிட்டு, எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் என்ன விஷயம் கேட்க வரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதற்கான நேரத்தை நான் ஒதுக்கி தனியாக அதுக்குன்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தமிழ்நாட்டுக்கே நன்றி, எல்லாரும் எனக்காக துணை நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலையுமே எல்லாருமே அவருக்காக துணை நின்றுருக்காங்களா? பிரச்சனை எங்கன்னா அங்கே தாங்க வருது. ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளவு காலமாக என்ன சொல்லிட்டு வர்றீங்க, திராவிடம் ஓரினம், நம்ம எல்லாரும் திராவிடத்திலிருந்து வந்தவர்கள், நாம் எல்லோரும் திராவிடர்கள். ஐயா கமலஹாசன் அவர்கள் கூட கேரளாவில் போய் ஹிந்திக்கு எதிராக வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஹிந்திக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம எல்லோரும் திராவிடர்கள், முதல்ல அண்டை மாநிலத்தின் மொழியை படிப்போம், அப்புறமா ஹிந்தியை வேணா படிப்போம் அப்படிங்கிறாரு இல்லையா? அப்படி நீங்கள் திராவிடத்தையும் திராவிடர்களையும் நம்புவர்களாக இருந்தால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை, அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறாருல்ல, இது வந்துட்டு கன்னடத்திலிருந்து வந்தது தான் தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடங்கிறத நாங்கள் ஏற்க முடியாது, கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு முதல்வர் சொல்கிறாருல்ல, இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு? சகோதரனம் தானே, உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறாரு. ஒரு வார்த்தை இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது தவறு, மொழியியல் ஆய்வறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை தான் செஞ்சுருக்கிறாங்க, நேர்மையாக இதை அணுகுங்கள், ஒரு படத்தின் ஊடாக இதை வந்துட்டு அரசியல் மயப்படுத்தக்கூடாதுன்னாவது சொல்லணும்ல. நீங்கள் வந்து தமிழ்லேருந்து தான் வந்துச்சுன்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட மொழி பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க, தமிழை வந்துட்டு உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒருபோதும் மாட்டீங்க, அப்படியாக உயர்த்தி பிடிக்கப்பட்ட வரிகளை கூட நீக்கி எடுத்துடுவீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை கொண்டு வந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள். கொண்டு வந்தபோது அதில் இருக்கக்கூடிய வரிகள் என்னவா இருக்குதுனாக்க, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே உதித்த அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை மட்டும் நீக்கிறார். ஏன் நீக்கிறாரு? தமிழுடைய பெருமை தெரிஞ்சிடும்ல. கன்னடங்கள்லாம் கோச்சுப்பாங்க, தெலுங்கர்கள்லாம் கோச்சுப்பாங்க, அவங்களோட வாக்கு வந்து சேராது. எப்படி நீங்கள் தமிழ்லேருந்து வந்துருச்சுன்னா அப்பயே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த வரக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து அந்த வார்த்தையில் தூக்குனது திராவிடர்கள் நீங்கள் இல்லையா? எப்பேற்பட்ட திருட்ட விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டே வர்றீங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லை? இப்பயும் அப்படிதான் இருப்பாங்க திராவிடர்கள். ஒருபோதும் வாயை திறந்து இந்த வாடகை வாய்கள் இத்தனை பேர் பேசுறாங்கல்ல, யூடியூபர்ஸ் கூட. ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க திமுகவினர் அப்படிங்கிற கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினர் வெட்ட வெளியாவே சொல்றாங்கல்ல, தமிழிசையா இருக்கட்டும் இல்ல நயனார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், ஏன் ஈகோ பாக்குறாரு கமல் அவர்கள்? ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டா திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிறோம்? தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கலாங்க.
ஒருபோதும் கமலா அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாருனாக்க, இது தமிழா கன்னடமா அப்படிங்கிற ஒரு நபர் சார்ந்த ஒரு விஷயமாகவோ மொழி சார்ந்த விஷயமாகவோ இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த இனத்தினுடைய பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இனத்தினுடைய பெருமையை நீங்க மன்னிப்பு கேட்கறது மூலமாக தமிழ் இனத்தையே வந்துட்டு இழிவு செய்யறதாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிறு அமைப்பு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி விட்டால் உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டால் மொத்த தமிழ் இனத்தையும் மண்டியிட வச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இதற்கு பலியாகி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு கமலுக்காக அவ்வளவு தூரம் நிற்கிறோம். இப்ப திராவிடர்கள் இதை பேசவே இல்லை. இப்போ நீங்க பிஜேபிக்காரங்க அப்படிதான் இருப்பாங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, தமிழுங்கிறதுக்கு ஒரு பெருமை இருக்கக்கூடாது, எல்லாம் ஹிந்திக்கு வந்துடணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க திராவிடங்கிற இந்த மொழிக்குள்ள கூட வரமாட்டாங்க. இந்தியா நாங்க எல்லாம் ஒண்ணு, ஹிந்தி எங்களுடைய மொழி ஹிந்தி அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தமிழை பற்றியோ தமிழர்களை பற்றியோ எந்த அக்கறையும் இருக்காது. ஆனா நீங்க அக்கறை இருக்கிறது போல நடிக்கிற நபர்கள் ஒருத்தராவது வாயை திறந்து கேள்வி கேட்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. ஒருத்தர் வாயை திறந்து பேசணும்ல. அதை தாண்டி உங்கள் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் அவர் வாயை திறந்து பேசணும்ல. படப்பிடிப்பை முடிச்சிட்டாருன்ட்டாங்க. இறுதி நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, பூசணிக்காய் உடைச்சாச்சு, எல்லாம் அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு வெளியாயிட்டாருனாங்க. அப்ப இப்பயாவது முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டீங்களா? இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. நீங்க ஒரு அரசியல்வாதியாக இல்லைன்னா கூட ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு நபராக கூட வாய் திறந்து உங்களால பேச முடியுமா? பேசினா ஜனநாயகம் ஓடாது, அவ்வளவுதானே. அப்ப இப்படியான அரசியல் நபர்களுக்கு மத்தியில தான் நம்ம வந்துட்டு அரசியல் செய்ய வேண்டியது இருக்கு. நம்மளுடைய தமிழை பற்றிய இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் தமிழுடைய பெருமையை பற்றிய அல்லது ஒரு உண்மைக்கு நிகராக பக்கத்துல நிற்போம் பா அப்படிங்கிறது கூட இல்லைல்ல. ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரா? எங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா? கமலஹாசனுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா? இது எதையுமே தெரியாம, இது எதையுமே பற்றி யோசிக்காமல் இங்க தமிழ் ஒரு பிரச்சனை வருது, தமிழுக்கு ஒரு பிரச்சனை வருது, தமிழருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல் ஆளாக குரல் கொடுப்பதற்காக அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறது இந்த பிரச்சனையிலையும் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பட் எந்த இடத்துல வந்து கமலஹாசன் அவர்களுக்கு இங்க இருந்து பெருமளவு ஆதரவு கிளம்பாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே இடம் தாங்க. தமிழ் என்ற பெருமையை இவர்கள் சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கிறதா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஓட்டு பலம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஓட்டை வாங்குவது மட்டும்தான் பிரச்சனையை தவிர மக்களுடைய நலம் அப்படிங்கிறதுல இவர்கள் இருக்கிறதே இல்லை. ஓட்டு பலமா உறுதியாக இங்க இருக்கக்கூடிய கன்னடர்களுடைய தெலுங்கர்களுடைய வாக்கு பறி போய்விடக் கூடாதுங்கிறதுல திமுக மிக தெளிவாக இருக்குது. அதை தாண்டி இவர்களுடைய மற்ற அந்த மொழி பாசம் இருக்கும்ல, அவருடைய சொந்த மொழி பாசம் இருக்குல்ல, அந்த மொழி பாசம் விட்டு கொடுக்காது. அது எப்படி தமிழ் மட்டும் பெருசா இருக்கலாம், அப்ப நம்ம மொழியெல்லாம் சின்னதா அப்படிங்கிற சொந்த மொழி பாசம் இருக்குல்ல, அந்த மொழி பாசத்துலயும் ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டாங்க. நீங்க பெரிய ஆட்களை விடுங்க, நீங்க வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசல, அவங்க வந்துட்டு அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் அவங்க எல்லாம் யாரும் பேசல, இதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க. யூடியூபர்ஸ் உட்காந்து வாய் கிழிய பேசுவாங்கல்ல, சமூக நீதினா என்னன்னு தெரியுமா, திராவிடம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா, பெரியார் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, தமிழுக்கு என்ன தொண்டாட்டி இருக்கிறார் தெரியுமா, வாய் கிழிய பேசுவீங்கல்ல. ஒரு வார்த்தை பேசுங்களேன்டா, ஒரே ஒரு வார்த்தை. கமல் சொன்னது சரிதாங்க, அது எப்படிங்க நீங்க தப்புன்னு சொல்லலாம்? திராவிடம் உங்களுக்கு கூட நிற்கும், நாம் எல்லோரும் திராவிடர்கள் சொல்லுங்களேன். அமைச்சர் KN நேரு மட்டும் ஆதரவு தெரிவிச்சு இங்க இருக்கக்கூடிய, நான் சொல்றது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து வாய்க்கிழியே பேசுவாங்கல்ல. அண்ணன் சீமான் எதை பேசினாலும் வாய்க்கிழியே வந்துட்டு விமர்சனம் பண்ணுவாங்கல்ல. கமலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குதுல்ல, வாய் திறந்து பேசுங்களேன்னு சொல்றோம், ஒருத்தம் கூட பேசலையே. அப்ப உங்களுடைய நிலை என்னங்கிறது தெரியுதுல்ல வெளிப்படையா. நீங்க வந்துட்டு தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எப்படி நிப்பீங்கன்னு தெரியுதுல்ல. ஒரு பிரச்சனைன்னு வந்தா எப்படி அவுத்துட்டு ஓடிடுவீங்க, அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிடுவீங்கிறது தெரியுதுல்ல உங்க மான்கராத்தை எல்லாம். இதுதான் இருக்கிற நிலைமை. மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக புட்டு காட்டுகிறது. யார் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நிற்பார்கள், யாரெல்லாம் ஓடி போவார்கள்ங்கிறது மக்களுக்கு பட்டவர்த்தனமாக காட்டி கொண்டு இருக்கிறது. அதில் இது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பானை சோறுங்கிறது போல இது ஒரு உதாரணம், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, பட் வர்த்தக ரீதியா தன்னுடைய கடைசி படம் வந்து வியாபார ரீதியா ஓடாது அப்படின்றதுக்காக விஜய் குரல் கொடுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அது உங்களோட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து பொதுச் செயலாளராவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யாருமே தெரிவிக்க மாட்டாங்க. யார் தெரிவிச்சாலும் அது விஜயனுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஐயா ஆதவ அர்ஜுனாவை நீங்க மன்னிப்பு கேட்க வையுங்கள் அப்படிம்பாங்க. மன்னிப்பு கேட்டாதான் அவர் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. பொதுச் செயலாளரை மன்னிப்பு கேட்க வையுங்கள் அப்படிம்பாங்க. வாயை திறந்து ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா நீங்க மன்னிப்பு கேட்க வைக்கலைன்னா உங்க படம் ஓடாதும்பாங்க. ஏன்னா சொன்னது விஜயா, சொன்னது விஜய்க்கு சார்ந்த நபரா, அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு ஒரு அரசியல் செய்ய வேண்டும். கன்னட ஒரு மொழி அரசியலை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த மொழி அரசியலை செய்வதற்கு யாரை வேண்டுமானால் பலி கொடுப்பார்கள்.
அதுக்கு பலியாவதற்கு இவங்க தயாரா இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, பட் இந்த இஷ்யூ டு த எக்ஸ்ட்ரீம் போய் கமலஹாசன் அவர்கள் இப்ப மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கறதுல தான் வந்து நிக்குது. திரைப்படம் அங்க ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறதுல தான் வந்து நிக்குது. ஏன்னா தள்ளி போயிருக்கு ரிலீஸ் டேட். தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட டேட்ல ரிலீஸ் ஆயிடுது, பட் அங்க மட்டும் ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. என்ன நடக்கும்? அவர் மன்னிப்பு கேட்பாரா கமலஹாசன்? என்னை கேட்டால் அவர் தார்மீக ரீதியாக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. தவறுன்னு ஒன்று செஞ்சாதான் நீங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையாங்கிற கேள்விக்குள்ள போகணும். இதில் 2வது விஷயம் என்னன்னாக்க, திரு கமல் அவர்களுடைய கையிலேயே அது இருப்பதால் 10 கோடி ரூபாய் வந்துட்டு அது வியாபாரம் செய்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த 10 கோடி ரூபாய் இவருக்கு நஷ்டமாகும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அது ஓடிடியில் வரும்போது அங்க கன்னடர்கள் எல்லோரும் இது போல மொழி வெறியர்களா எல்லோரும் இருக்க போறது இல்லை. இந்த ஒரு சில அமைப்புகளை தவிர மற்ற எல்லாரும் ஓடிடியில் வரும்போது முழுசா பார்த்துருவாங்கிறது அவருக்கு தெரியும். அதன் மூலமாக லாபத்தை ஈட்டிவிட முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மன்னிப்பை கேட்பாரா அப்படிங்கிறதுல எனக்கு வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். அதை கேட்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கேட்கக்கூடாது அப்படிங்கிறதை ஒரு தமிழர்களாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம், பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.